ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிய இல்லம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பிரம்ம முகூர்த்த நேரம்னா என்ன, அந்த நேரத்தில் நம்ம விளக்கேற்றி வழிபட்டால் கிடைக்கும் பலன்கள், நம் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே இந்த பூஜைகள்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் அப்போ இதோட பலன்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியாதப்பவே ஆனால் நான் 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுவேன். எப்பயும் போல் என்னோடய அன்றாட வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் மற்ற வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிப்பேன். அப்போலாம் கஷ்டம் இருக்கும், வந்தாலுமே ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் தானாகவே எல்லாமே சரியாயிடும். மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் நான் வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு எப்பயுமே சாமி கும்பிட்றது பிடிக்குன்றதுனால பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுற வீடியோலாம் நிறைய பார்க்க ஆரம்பித்தேன். ஏன் இதை நம்ம மறுபடியும் செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ படிப்படியாக பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. பிரம்ம முகூர்த்தன்றது உஷத் காலம்னு சொல்லுவாங்க. அப்போ தெய்வங்களோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும். நம்ம விளக்கேற்றும் போது அவங்க கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வருவாங்க. இஷ்ட தெய்வங்கள், அப்புறம் நம்மளோட குல தெய்வங்கள், அப்புறம் மகாலட்சுமியோட அனுகிரகம் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். தூங்கி எழுந்ததும் ஒரு குழந்தை எப்படி அம்மாக்கிட்ட தேடி வருமோ அதே மாதிரி தான் நானும் தெருவாசல் கதவை திறந்துட்டு ஃபஸ்ட்டு போய் பிரபஞ்சத்துக்கிட்ட தான் போய் நின்று என்னோடய குறையெல்லாம் சொல்லிவிட்டு எனக்கு என்ன தேவையோ அதை நான் அவங்கக்கிட்ட கேட்பேன். அப்போ எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். இனிமேல் நம்ம நல்லா தான் இருப்போம் அப்படி தான் நான் நினச்சிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் தான் குளித்தாலும் இல்லை முகம் கை கால் கழுவினாலும் எல்லா வேலையுமே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரிலாம் என் வீடை நான் அலங்காரமாகவும் அழகாகவும் பண்ணி வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி வச்சு மனசு திருப்தியாக நெய்வேத்தியம் வச்சு தீப தூபம்லாம் காமிச்சு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். சுத்தமான ஆக்சிஜன் அந்த டைமில் நமக்கு கிடைக்கும். அதனால தான் அந்த 3 மணிக்கு நம்ம எழுந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு வாசலில் பெருக்கி விட்டு மஞ்சள் தண்ணி தெளித்து கோலம் போடுறதுன்றது முக்கியமாக நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் வெளியிலேருந்து நம்ம செஞ்சுட்டு உள்ளே வரும்போது தான் அதுக்கு நம்ம அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வரவே நம்மளுக்கு 1 hour ஆகிடும். அப்போ நமக்கு அந்த சுத்தமான ஆக்சிஜன் கண்டிப்பாக கிடைக்கும். டே ஃபுல்லாக நம்மளுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்கும், எனர்ஜி நிறைய கிடைக்கும். தெளிவான சிந்தனை, முடிவுகள்லாம் கரெக்டாக நம்ம எடுப்போம். நிச்சயமாக இந்த டைமை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. என்ன மாதிரி நீங்களும் தொடர்ந்து இந்த பூஜையை பண்ணுங்கள், விளக்கேற்றுங்க. ஆன்மீகன்றது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகும். அதை நம்ம செய்ய தான் உணர முடியும். இந்த பிரம்ம முகூர்த்தம் இத்தனை நாள் தான் செய்யணும் அப்படின்ற எண்ணிக்கையெல்லாம் நீங்கள் வைக்கவே வேணாம். நம்ம வாழற வரைக்கும் நம்மளுக்கு எப்பயுமே பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் நம்ம தொடர்ந்து இந்த பூஜையை பண்ணிக்கிட்டே வந்தால் தான் நம்மளை நம்ம காப்பாற்றிக்க முடியும். இப்படி நிறைய பிரம்ம முகூர்த்த டைமை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய பலன்கள் இருக்குது. இப்போ இருக்க காலத்தில் யாரையும் நம்பாதுங்க, கடவுளை மட்டும் நம்புங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நிறைய பூஜை வீடியோக்கள்லாம் தொடர்ந்து இனிமேல் வரும். பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.